9th standard chapter 7 mensurations exercise 7.2 6th sum என்னன்னு பார்த்தீங்கன்னா a cubical container of side 6.5 meter is to be painted. அதாவது ஒரு கண்டெய்னர் எந்த ஷேப்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா cubical shape, அதாவது கனசதுர வடிவத்தில் இருக்குது. அதோட சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர். அதை என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா பெயிண்ட் பண்ணணுமா on the entire outer surface, அதை சுற்றி அப்படியே பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் the area to be painted and the total cost of painting it at the rate of ₹24 per meter square. per அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஒரு கியூபிக்கல் கண்டெய்னர் இருக்குது, அதோடைய சைடு கொடுத்துருக்குறாங்க, அது டெசிமலில் இருக்குது. ஸோ மொத்தமாக அது பெயிண்ட் அடிக்கணும். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா ₹24, ₹24. மொத்த ஏரியாவுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம கியூபிக்கல் சைடுனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடுக்கு என்ன பேர் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ அப்போது ஏவுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர். ஸோ ஏக்கு பதிலாக என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர்னு எடுத்து எழுதிக்கலாம். மொத்தமாக அடிக்கணும் அப்படின்றதுனால நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபிக்கல் கண்டெய்னர், அதாவது மொத்த புறப்பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6a² ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 6a² என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 6 இன்டூ ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்டூ 6.5. முதல்ல இந்த 6 அப்படியே எடுத்து போட்டுருங்க. இது 65 இன்டூ 65 அப்படின்னு பண்ணுங்களேன். ஸோ அப்போ 65 இன்டூ 65 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4225 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர், இங்கே பாயிண்ட் தள்ளி எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர். ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும் பின்னாடியிலிருந்து. ஸோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4225 வரும். ஸோ இதை நீங்கள் பாயிண்ட் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா இங்கேயும் டெசிமல் இருக்குது, இங்கேயும் டெசிமல் இருக்குது. ஸோ லாஸ்ட்ல இருந்து தான் நீங்கள் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ 1 2, ஸோ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அதாவது 42.25. இப்போ 6ஐயும் இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 253.50, அதாவது 253.50 கிடைக்கும். இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நீங்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. இதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணதுனால நான் டைரெக்டாக ஆன்சர் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இது ஏரியான்றதுனால என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போது அந்த கியூபிக்கல் கண்டெய்னருடைய மொத்த ஏரியா என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 1 மீட்டர் ஸ்கொயர் அல்லது per மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் பண்ணோம்னா எவ்வளோ ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க? ₹24. ஒன்றுத்துடைய வேல்யூவை கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூவை கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 253.50 மீட்டர் ஸ்கொயர். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 253.50 இன்டூ 24 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இப்போ நீங்கள் பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 608,400. இதுதான் பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது மொத்தமாக கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போ இங்கே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சோன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே 0ன்னு இருக்கிறதுனால நீங்கள் அதை விட்டுடலாம். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது காஸ்ட் இல்லைங்களா? காஸ்ட்னாலே என்ன இது யூனிட் வரும்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ். ஸோ அப்போ என்ன போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹6084. அதாவது இந்த மொத்த கியூபிக்கல் கண்டெய்னரை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ₹6084. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.